வரலாற்றை திரிக்கக்கூடாது என்பதுதான். கடவுளுக்கு உருவம் இல்லை என்கிற போது நபிகள் நாயகத்தையும் உருவ வழிபாட்டுக்குள்ளே அடக்கிவிடக் கூடாது என்பது இஸ்லாத்திலே ஒன்று. கடவுளுக்கும் உருவம் இல்லை, நபிகள் நாயகத்திற்கு உருவம் உண்டு. அவர் பிறந்தார், மனிதரை போலத்தான் பிறந்தார், மனிதராகத்தான் பிறந்தார், மனிதராகத்தான் வாழ்ந்தார், மனிதராகத்தான் மறைந்தார். அவருக்கு உருவம் இருந்தது. ஆனாலும் அவரையும் உருவம் வரைந்து வழிபடக்கூடாது, அந்த உருவ வழிபாட்டை நோக்கி இஸ்லாம் போய்விடக் கூடாது என்பதில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் ஏறத்தாழ 1400 ஆண்டுகளாக இதை கடைபிடித்து வருகிறார்கள். அம்பேத்கர் பிறந்து 131 ஆண்டுகள் தான் ஆகின்றன. ஒரு நூறாண்டுதான் கடந்திருக்கிறது. நபிகள் நாயகம் பிறந்து வளர்ந்து மறைந்து 14 நூற்றாண்டுகள் ஆகின்றன. 14 நூற்றாண்டுகளில் ஒரு முறை கூட அவருடைய அடிப்படை கருத்தியலுக்கு எதிராக யாராவது திட்டமிட்டு அவதூறு பரப்பினால் அமைதியாக இருந்ததில்லை. கொந்தளித்து எழுவார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் உலக நாடுகள் முழுவதும் கொந்தளித்து எழுவார்கள். ஏனென்றால் வரலாற்றை திரிக்க கூடாது என்பதுதான். உருவ வழிபாடு கூடாது என்பது அவர்களின் கொள்கை. அதை சொன்னது நபிகள் நாயகம், அதை பரப்பியது நபிகள் நாயகம். அது வரலாறு. அந்த வரலாற்றை திரிக்க கூடாது. அதற்காக அவர்கள் கொந்தளிக்கிறார்கள். அதை அப்படியே நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அரசியலோடு கருத்தியலோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் 1935ஆம் ஆண்டு ஏலோ என்கிற இடத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அந்த தீர்மானத்தை பற்றி பேசுகிற போது அவர் ஒட்டுமொத்த உலகுக்கு ஒரு அறிவிப்பை செய்கிறார். அந்த அறிவிப்பு ஒவ்வொரு அம்பேத்கரியவாதியின் உள்ளத்திலும் கல்லில் எழுத்து போல பதிவு செய்யப்பட வேண்டும், கல்வெட்டாக பதிவு செய்யப்பட வேண்டும். அம்பேத்கர் என்ன சொல்கிறார்? நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம், அது என் கையில் இல்லை. நான் எப்படி பிறக்க வேண்டும் என்பது என் கையில் இல்லை. ஆனால் ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன். இதுதான் அம்பேத்கர் சொன்னது. ஏன் சொன்னார்? எதற்காக சொன்னார்? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மதத்தின் மீது உள்ள வெறுப்பு அல்ல, தனிப்பட்ட வெறுப்பு அல்ல, தனக்கு மட்டும் நேர்ந்த வெறுப்பு அல்ல. அவருக்கு பெரிய அளவிலே தனிப்பட்ட முறையில் துன்பமோ துயரமோ தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களில் அவருக்கு நேர்ந்ததில்லை. மெத்த படித்தவர், நிறைய படித்தவர், பெரும் பதவிகளுக்கு வந்தவர், புகழின் உச்சத்தை தொட்டவர், புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை யாத்து அளித்தவர். அவர் சுகபோகமாக வாழ்ந்திருக்க முடியும், மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க முடியும், பெண்டு பிள்ளைகளோடு ஊர் சுற்றி இருக்க முடியும், உலகம் சுற்றி இருக்க முடியும், விரும்பியதை நுகர்ந்திருக்க முடியும். அறுசுவை உணவை அவர் மகிழ்ந்திருக்க முடியும். ஆனால் எதற்காக அவர் 1935 இந்த உறுதிமொழியை எடுத்தார்? தனிப்பட்ட முறையில் தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை துடைப்பதற்காகவா? இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணில் உழைக்கிற மக்கள், உடல் உழைப்பு செய்கிற மக்கள், விவசாயம் செய்கிற மக்கள், காடு வெட்டி மரம் வெட்டி நகரத்தை அமைக்கிற மக்கள், தச்சு வேலை செய்கிற மக்கள், கொள்ளர் வேலை செய்கிற மக்கள், இப்படி உடல் உழைப்பை செய்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த மண்ணில் சாதியின் பெயரால் மிக மோசமான முறையில் நடத்தப்படுகிறார்கள். நாய்களுக்கும் பூனைகளுக்கும் கூட இங்கே மதிப்பு இருக்கிறது. மடியிலே தூக்கி வைத்து முத்தமிடுகிறார்கள், கொஞ்சுகிறார்கள். நாய்க்கு சோறு ஊட்டுகிறார்கள், பூனைக்கு சோறு ஊட்டுகிறார்கள். ஆனால் மனிதர்களை கண்டால் தீட்டுப்பட்டு விட்டது என்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். கண்டால் தீட்டு, தொட்டால் தீட்டு, நெருங்கினால் தீட்டு. இந்த அவலம் ஓராண்டு ஈராண்டல்ல, 100 ஆண்டு 200 ஆண்டல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மண்ணிலே தொடர்கிறது. அப்படிப்பட்ட அந்த அவலத்திலே உழலுகிற அடித்தட்டு மக்களை மீட்க வேண்டும் என்கிற மீட்பராக
புரட்சியாளர் அம்பேத்கர் கவலைப்பட்டார். அவருடைய கவலை கோடிக்கணக்கான மக்களை எப்படி மீட்பது என்பதுதான். அதனால்தான் இந்த மதம்தான், இந்து மதம்தான் வர்ணாசிரம கோட்பாட்டை கடைபிடிக்கிறது. வர்ணாசிரம கோட்பாடுதான் மனித குலத்தை, இந்து மக்களை 4 வர்ணங்களாக பிரிக்கிறது. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இந்த வர்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அவர்ணஸ்தன். இந்த அவர்ணஸ்தன் தான் தீண்டப்படாதவன், பழங்குடியினத்தை சார்ந்தவன், இந்த 4 வர்ணங்களுக்குள்ளே வராதவன். சூத்திரன் மேலே உள்ள 3 வருடத்திற்கு பணிவிடை செய்யக்கூடிய அடிமை. அவர்கள்தான் இன்றைக்கு ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய சமூக பிரிவினர். இப்படி இந்த மனித குலத்தை பாகுபாடுபடுத்தி வைத்திருக்கிறது வர்ணாசிரமம். அதனால் சாதிகளாக பிளவுண்டு கிடக்கிறார்கள். சாதிகளால் தீண்டாமை இங்கே கோலோச்சுகிறது. இதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் சொகுசாக அதிகாரத்தை நுகர்கிறது, பொருளாதாரத்தை நுகர்கிறது, பதவியை நுகர்கிறது, உழைக்காமல் வாழ்கிறது, உண்டு கொழுக்கிறது. எனவே இந்த வர்ணாசிரம பாகுபாட்டை அழித்தாக வேண்டும். அதற்கு இந்த மதத்தில் இருந்து வெளியேறுவது ஒன்றுதான் தீர்வு. இதை கண்டுணர்ந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அறியாமல் அல்ல, புரியாமல் அல்ல, அறையை காட்டுத்தனத்தால் அல்ல, நூல்களை படிக்காமல் அல்ல, விவாதிக்காமல் அல்ல. இந்தியாவிலே புரட்சியாளர் அம்பேத்கரை போல படித்தவன் எவரும் இல்லை. அத்தகைய தகுதி யாருக்கும் இல்லை. லட்சக்கணக்கான நூல்களை படித்தவர், வேதங்களை படிக்க வேண்டும் என்பதற்காகவே சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டவர். சமஸ்கிருதம் படித்து அதன் மூலம் வேதங்களை படித்து சமஸ்கிருதத்தின் வாயிலாக வேதத்தை புரிந்து கொண்டு இவ்வளவு மோசமான ஒரு மதம் உலகத்தில் இல்லை. மனித குலத்தை பாகுபாடு செய்யக்கூடிய ஒரு கருத்தியல் உலகத்தில் இல்லை. அந்த கருத்தியல் தான் சனாதனம். அந்த சனாதன தர்மத்தை, மனு தர்மத்தை எதிர்த்து போராடி அதை வீழ்த்த முடியாது. அதற்கு பதிலாக அந்த மரணத்திற்குள்ளே இருந்து, அந்த வளையத்திற்குள்ளே இருந்து இந்த அடையாளங்களை சுமக்காமல் வெளியேறுவது ஒன்றுதான் தீர்வு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் முடிவு செய்தார். யாருடைய சொல் பேச்சு கேட்டு அல்ல, அவர் யார் சொல்லியும் கேட்டு செயல்படக்கூடியவர் அல்ல. அவர் வாழ்ந்த காலத்தில் சமகால தலைவர்கள் யாரும் அவரை போல் லட்சக்கணக்கான நூல்களை ஆழ்ந்து ஊன்றி படித்தவர்கள் இல்லை. பண்டித ஜவஹர்லால் நேருவாக இருந்தாலும், சர்தார் பட்டேலாக இருந்தாலும், மகாத்மா காந்தியாக இருந்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கரோடு ஒப்பிட முடியாது. பார்ப்பன சமூகத்திலே பிறந்தவர்கள் நாங்கள் உயர்ந்த வர்ணத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய டி கிருஷ்ணமாச்சாரியாக இருந்தாலும், அல்லாரி கிருஷ்ணசாமி ஐயராக இருந்தாலும், வி.கே. கிருஷ்ண மேனனாக இருந்தாலும், அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள், ஸ்டால்வார்ட்ஸ், மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள புள்ளிகள், உயர்ந்த சாதியில் பிறந்தவர்கள், உயர்ந்த வர்ணத்தில் பிறந்தவர்கள். ஆனால் அம்பேத்கரோடு ஒப்பிட முடியாது. அம்பேத்கரின் படிப்போடு ஒப்பிட முடியாது. அம்பேத்கரின் கல்வி அறிவோடு ஒப்பிட முடியாது. யாராலும் ஒப்பிட முடியாது. அவர் காலத்தில் யாரும் அப்படி வாழ முடியாது. இதை நான் ஆணவத்தோடு தான் சொல்லுகிறேன். உண்மையை சொல்லும் போது ஆணவம் வரலாம். உண்மை வரலாற்றை சொல்லுகிற போது திமிர் இருக்கலாம். உண்மை வரலாற்றை பேசுகிறோம், திரித்து பேசவில்லை. 65 ஆண்டுகள் வாழ்ந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர். 1891 பிறந்தார், 1956 இறந்தார். வெறும் 65 ஆண்டுகள். இன்னும் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தையை புரட்டி போட்டிருப்பார், மாற்றி எழுதியிருப்பார். இன்னும் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் அவர் உருவாக்கிய நவயானா என்கிற புதிய பௌத்தத்தை செழிக்க செய்திருப்பார். இன்னும் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் 100 விழுக்காடு தலித்துகளை பௌத்தர்களாக மாற்றியிருப்பார். தலித் அல்லாதவர்களையும் பௌத்தர்களாக மாற்றியிருப்பார். பௌத்தமே இந்தியாவின் தலை சிறந்த ஒரு மார்க்கமாக மாறியிருக்கும். இன்னும் 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் இந்த மண்ணில் RSS என்ற ஒரு இயக்கமே இருந்திருக்காது. சம்பரிவார்கள் இன்றைக்கு ஆளாட்ட முடியாது.
ஏனென்றால் அவருடைய அரசியல் ஞானத்தோடு தொடர்புடைய அரசியல், சமத்துவத்தோடு தொடர்புடைய அரசியல், சகோதரத்துவத்தோடு தொடர்புடைய அரசியல். ஆகவே அவருடைய கருத்தியல் இன்னும் வேகமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த புராண குப்பைகளை அவர் தன் கருத்தியல் வலிமையாலேயே எரித்து சாம்பலாக்கி இருப்பார். ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி அவர் எழுதிய புத்தகங்களை எவரும் படிக்கவில்லை. அம்பேத்கருக்கு காவி உடை உடுத்துகிறார், அம்பேத்கர் நெற்றியிலே திருநீறு பூசுகிறார், அம்பேத்கர் நெற்றியிலே குங்குமம் விடுகிறார். அதனால் என்ன, அப்படி செய்தால் என்ன தவறு என்று சில மூடர்கள் கேட்பார்கள், சில அற்பர்கள் கேட்பார்கள், அறியாமையில் உழலுகிற மீனர்கள் கேட்பார்கள். அம்பேத்கர் அந்த அடையாளங்களை துறப்பதற்காகத்தான் 65 ஆண்டு காலம் போராடினார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நடத்திய யுத்தம், அவர் நடத்திய போராட்டம் அந்த அடையாளத்தை உதறி எறிவதற்காகத்தான். ஒரு மூடன் எழுதுகிறான், 65 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார், 54 நாட்கள் தான் பௌத்தராக வாழ்ந்தார், மிச்சமுள்ள ஆண்டுகள் முழுவதும் அவர் இந்துவாகவே வாழ்ந்தார், அதனால் அவர் இந்து என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது என்று முட்டாள்தனமான வாதத்தை வைக்கிறார்கள். அந்த ஆண்டுகள் முழுவதும் அவர் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி வரை, பல்கலைக்கழகம் படித்த காலம் வரை இந்தியாவில் சாதி எப்படி உருவானது, இந்தியாவில் தீண்டாமை எப்படி வளர்ந்தது, இந்தியாவில் சனாதனம் எப்படி தழைத்தது, இந்தியாவில் பார்ப்பனர்கள் எப்படி மற்ற வர்ணத்தை சார்ந்தவர்களை எல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அங்கிங்கெனாதபடி எங்கும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், எல்லா தளங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், ஆனால் அதிகாரத்தில் அவர்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா, அவர்களே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். உயர் நீதிமன்ற நீதிபதிகளா, அவர்களே முழுவதுமாக இருக்கிறார்கள். பேராசிரியர்களா, அவர்களே 90 விழுக்காடு இருக்கிறார்கள். அதுவும் உயர்கல்வி நிறுவனங்களா, அவர்களே 99 விழுக்காடு இருக்கிறார்கள். இது எப்படி? பிற வர்ணத்தை சார்ந்தவர்கள், ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட சூத்திரர்களும் அதிலே வர முடியவில்லையே, போட்டியிட முடியவில்லையே. யார் சூத்திரர்கள்? ஏன் அவர்களும் இழிவுபடுத்தப்படுகிறார்கள்? ஏன் அவர்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது? ஏன் அவர்களுக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டது? ஏன் அவர்களுக்கு நிலம் பறிக்கப்பட்டது என்பதையெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் ஆய்ந்து கற்றவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அதற்காக பல நூல்களை எழுதியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். கற்றுணர்ந்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார், இந்திய வரலாறு பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலே நடந்த யுத்தத்தின் வரலாறு என்று எழுதுகிறார். இந்திய வரலாறு என்பது ஆரியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலான யுத்தம், கோட்பாட்டு யுத்தம். ஆரியம் என்றாலும், பார்ப்பனியம் என்றாலும், இந்துத்துவம் என்றாலும் சனாதனம் என்றுதான் பொருள். சனாதனம் என்பதுதான் அவர்களே அவர்களின் கோட்பாட்டுக்கு வைத்திருக்கிற பெயர். அவர்களே அதை அப்படி சொல்லி அழைக்கிற உரிமையை பெற்றிருக்கிறார்கள், கிளைம் செய்கிறார்கள். சனாதன தர்மம். அதை தொகுத்து மனு என்பவன் எழுதிய சட்ட தொகுப்பு தான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி என்பது சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இந்து சமூகத்தை முறைப்படுத்துவதற்காக, பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தொகுக்க பெற்ற சட்ட நூல், அதுதான் மனுஸ்மிருதி. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து இந்த மண்ணில் பௌத்தம் யுத்தம் நடத்தியது. ஒரு காலத்தில் பௌத்தம் செழித்து வளர்ந்தது. மௌரிய பேரரசின் காலத்தில் இந்தியா முழுவதும் பௌத்தம் தான் கோலோச்சியது. அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் இவர்களெல்லாம் பௌத்த பேரரசர்களாக இருந்தார்கள். இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஓபிசி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அனைவருமே பார்ப்பனர்களை தவிர எல்லோருமே பௌத்தர்களாகத்தான் இருந்தார்கள். இது வரலாறு, இதை யாரும் மறுக்க முடியாது. அசோகர் காலத்தில் தான் மீண்டும் பௌத்தம் புத்துயிர்ப்பு பெற்றது. அசோகர் காலத்தில் தான்
தெற்காசிய நாடுகளில் இது பரவியது. அசோகர் காலத்தில் தான் அவருடைய மகளும் இலங்கைக்கு சென்று பௌத்தத்தை பரப்பினார்கள். பௌத்தம் கோலோச்சி இருந்தது. புஷ்யமித்ர சுங்கன் என்கிற ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் எழுச்சி பெற்ற பிறகுதான் பௌத்தம் வீழ்ச்சி அடைந்தது. மன்னர்கள் கொல்லப்பட்டார்கள், பிக்குகள் கொல்லப்பட்டார்கள், பௌத்த துறவிகள் கொல்லப்பட்டார்கள், பௌத்த மடாலயங்கள் எரிக்கப்பட்டன, பௌத்தர்கள் வாழக்கூடிய குடிசைகள் கொளுத்தப்படுகின்றன. அவருடைய மிச்ச சொச்சம் தான் இன்றைக்கும் செய்திகளை கொடுத்துகிறார்கள். அந்த பண்புதான், அதிலிருந்து வருகிற புத்திதான் பௌத்தர்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை கொளுத்துகிற வழக்கம் என்பது, அந்த குச்சி கொளுத்துகிற வழக்கம் என்பது அப்போதிருந்து வந்ததுதான், அதிலிருந்து வந்ததுதான். பௌத்த பிக்குகளை பார்த்தாலேயே, துறவிகளை பார்த்தாலேயே கொல்ல வேண்டும் என்று சிவபெருமானிடமும் மகாவிஷ்ணுவிடமும் வரம் கேட்டார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவர்கள் பாடிய பாசுரங்கள் இன்னும் சாட்சிகளாக இருக்கின்றன. ஆக பௌத்தத்தை வேரோடு வேரடி மண்ணோடு அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே அவர்கள் நடத்திய யுத்தத்திற்கு இந்த மன்னர்களும் ஆண்ட பரம்பரையை சார்ந்தவர்களும் துணை போனார்கள். பார்ப்பனர்களின் சதிவலைக்குள் வீழ்ந்தார்கள். அவர்களின் மாய வித்தைகளுக்கு மயங்கி போனார்கள். அவர்களுக்கு கட்டுண்டு போனார்கள். அவர்களின் வித்தைகளிலே வீழ்ந்து போனார்கள். அதனால் பௌத்தம் வீழ்ந்தது. பௌத்தர்களாக இருந்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். எதிர்த்து வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் தீண்டப்படாதவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டார்கள். அவர்கள் மாற்றுக்கறி தின்றதால் தீண்டப்படாதவர்களாக்கப்பட்டார்கள் என்று சொல்லுவது அபத்தமானது. அவர்கள் பறையடிப்பதனால் பறையரானார்கள் என்று சொல்லுவது முட்டாள்தனமானது. அவர்கள் பௌத்தர்கள் என்பதனால் வீழ்த்தப்பட்டார்கள். மகாராஷ்டிராவிலே பறையன் என்ற ஒரு சாதி கிடையாது. அப்பொழுது எப்படி அங்கே தீண்டாமை இருக்கிறது? மகர சாதி எப்படி தீண்டாமைக்கு உட்பட்ட சாதியாக இருந்தது? தமிழ்நாட்டை தாண்டினால் எந்த மாநிலத்திலும் பறையன் என்கிற பெயரிலே சாதி கிடையாது. அவர்கள் பறையடித்ததாக சான்றுகள் இல்லை. அப்படி என்றால் அவர்கள் எப்படி தீண்டப்படாதவர்கள் ஆனார்கள்? அவர்கள் எப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள்? தனி வாழிடத்திலே வாழ வேண்டும் என்று கட்டுப்படுத்தப்பட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், எந்த சாதிக்காரனும் எங்களை தனிமைப்படுத்தவில்லை, நாங்கள் பார்ப்பன எதிர்ப்பால் தனிமைப்பட்டு நின்றோம், எங்களை தொடாதே என்று நாங்கள் சொன்னோம். என்னை தொடாதே என்று அவன் சொல்லவில்லை, உன்னை தொடமாட்டேன் என்று அவன் சொல்லவில்லை, என்னை தொடாதே என்று. அதற்கு கும்பகோணத்தில் நடந்த சம்பவத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு நூலிலே குறிப்பிடுகிறார். கும்பகோணத்திலே தலித்துகள், இன்றைய அடையாளத்தின்படி சொல்லுகிறேன், தலித்துகள் வாழுகிற பகுதியில் பார்ப்பனர்கள் வந்தால், நடந்து போனால் அவர்களை பார்த்ததும் இந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் சாணி சட்டியை எப்போதும் கரைத்தே வைத்திருப்பார்களாம். அந்த சாணி சட்டியிலே துவப்பத்தை துவைத்து அந்த பார்ப்பனர்களை நோக்கி அடித்து விரட்டி அடிப்பார்களாம். எங்கள் பகுதிக்கு வராது, எங்கள் பகுதிக்கு வராது என்று. அவர்கள் வந்து போன இடத்திலே சாணியை தெளிப்பார்களாம். அப்படி பார்ப்பன எதிர்ப்பு என்பது இந்த ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளிடம் இருந்தது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். நீங்கள் எங்களை தள்ளி வைக்கவில்லை, நாங்கள் தான் உங்களை தள்ளி வைத்தோம் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வை. அதே போல தமிழ்நாட்டில் நடந்த இன்னொரு சம்பவத்தை எழுதுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு விவசாயி மாடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய மாட்டு மந்தையில் இருந்து ஒரு கன்றுக்குட்டி தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு மோட்டார் பம்பு செட் அருகே வந்து தண்ணீரை தேடுகிறது. தண்ணீர் கிடைக்கவில்லை. பக்கத்திலே ஒரு பாழுங்கிணறு, அந்த கிணற்றிலே தண்ணீர் இருக்கிறது. தாகத்தால் அந்த கன்றுக்குட்டி அந்த தண்ணீரை குடிக்க குனிந்து முயற்சி பண்ணியதும் அது கவிழ்ந்து விழுந்து விட்டது. தண்ணீரிலே கிணற்றுக்குள்ளே தவறி விழுந்து விட்டது. அது உயிருக்கு போராடுகிறது, கத்தி கதறுகிறது. விவசாய வேலை, கூலி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு தலித் அதை கேட்டு ஓடி வந்து கிணற்றிலே குதித்து அந்த கன்றுக்குட்டியை காப்பாற்றி கரையேற்றி விடுகிறான். அதன் பிறகு கன்றுக்குட்டிக்காரன் சொந்தக்காரன் வருகிறான். அவன் வந்து பார்த்ததும் என் கன்றுக்குட்டியை காப்பாற்றியதற்கு நன்றி என்று சொல்லுகிறான். அவன் பிறகு நீ யார் என்று கேட்கிறான். அவன் தான் யார் என்பதை சொல்லுகிறான். அவன் யார் என்றதும், அவன் அப்பன் பெயரை சொன்னதும், அவன் ஊரை சொன்னதும், அவன் ஒரு தலித் என்பதை தெரிந்து கொண்டதும் உடனே அவனை பக்கத்திலே கிடந்த தடியை எடுத்து அடித்திருக்கிறான்.
தீண்டப்படாத பயலே என் கன்றுக்குட்டியை தொட்டுவிட்டாய், கன்றுக்குட்டிக்கு தீட்டுப்பட்டு விட்டது என்று ஆத்திரப்பட்டு பக்கத்தில் இருந்த தண்ணீரை அள்ளி கன்றுக்குட்டி மேலே தெளித்ததாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுகிறார். மனிதாபிமானம் உள்ளவன், இந்த மண்ணின் மைந்தன், பூர்வீக குடி ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவன், கன்றுக்குட்டி உயிருக்கு போராடுகிற போது காப்பாற்றினான். ஆனால் சாதி வெறி பிடித்தவனுக்கு மனிதாபிமானம் இருக்காது, கன்றுக்குட்டியை காப்பாற்றியவனை அடித்திருக்கிறான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். இந்த இரண்டு நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் நடந்ததாக புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கிற இந்த மக்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள், பூர்வ பௌத்தர்களாக இருந்தார்கள். இதைத்தான் அம்பேத்கருக்கு முன்பே 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மண்ணை சார்ந்த பண்டிதர் அயோத்திதாசர் சொல்கிறார், நாங்கள் தலித்துகள் அல்ல, பூர்வ பௌத்தர்கள் என்று சொல்கிறார். அம்பேத்கருக்கு முன்னாலேயே இதை கண்டுணர்ந்து சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர். லட்சுமி நரசூஸ் என்பவர் தலித் அல்லாதவர். அவர் புத்தரை பற்றிய வரலாற்றை எழுதியிருக்கிறார். அந்த நூலை படித்தும் பண்டிதர் அயோத்திதாசருடைய எழுத்துக்களை படித்தும் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை ஆராய தொடங்கினார். அதுவரையில் அவர் பௌத்தத்தின் மீது பெரிய கவனம் செலுத்தவில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் லட்சுமி அரசு என்பவர் ஒரு தலித் அல்லாத ஒருவர். அவர் கௌதம புத்தரை பற்றி எழுதிய புத்தகத்தை பரிசாக தருகிறார் அம்பேத்கருக்கு. அதை படித்தார். பண்டிதர் அயோத்திதாசருடைய எழுத்துக்களை கோலார் தங்கவேலுக்கு போன போது நூலாக கிடைத்து அதை படிக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதன் பிறகுதான் பௌத்த தொடர்பான ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகிறார். அந்த ஆராய்ச்சியின் பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், இந்தியாவில் 2 தத்துவங்களுக்கு இடையிலே மோதல், 2 கோட்பாடுகளுக்கு இடையிலே யுத்தம், 2 கருத்தியலுக்கு இடையிலே போர். ஒன்று பார்ப்பனியம் என்கிற சனாதனம், இன்னொன்று பௌத்தம். இந்த 2 கருத்துக்கு இடையிலே நடந்த யுத்தத்தின் விளைவுதான் இந்தியா என்கிற வரலாறு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியேறினால்தான் இதிலிருந்து நாம் விடுபட முடியும் என்ற முடிவுக்கு வருகிறார். அப்படி முடிவுக்கு வரும்போது எந்த மதத்தை தழுவது என்கிற கேள்வி எழுகிறது. எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை போய் அணுகுகிறார்கள். இஸ்லாத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள், சமணத்தை சார்ந்தவர்கள், பௌத்தத்தை சார்ந்தவர்கள், பார்சி மதத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை அணுகி அவரை தங்கள் மதத்திற்கு வரும்படி, தங்களோடு அவரோடு லட்சக்கணக்கான மக்களை சேர்க்கும்படி கேட்டுக் கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டாலும் அவரே தனித்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன முடிவுக்கு வருகிறார் என்றால், எங்கள் முன்னோர் பல தலைமுறைகளுக்கு முன்னால் வாழ்ந்த எமது முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் பௌத்தராகத்தான் வாழ்ந்து மறைந்திருக்கிறான். அந்த பௌத்தம் பிற மதங்களைப் போல ஆன்மீக கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு மார்க்கம் இல்லை, வாழ்க்கை நெறி இல்லை. அது தனி மனித ஒழுக்கத்திற்கும் சமூக ஒழுக்கத்திற்கும் முன்னுரிமை தருகிற ஒரு கருத்தியல். அது ஒரு ரிலீஜன் அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி, லைஃப் ஸ்டைல். அது ஒரு வாழ்க்கை நெறி. அது சமத்துவத்தை போதிக்கிறது, சகோதரத்துவத்தை போதிக்கிறது, சுதந்திரத்தை போதிக்கிறது. மனித குலத்துக்கு இடையே எந்த பாகுபாடும் இல்லை, ஆண் பெண் என்கிற பேதம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. எனவே நான் பௌத்தத்தை தழுவுகிறேன் என்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவினார். ஆனால் இங்கிருக்கிற சங் பரிவார் கும்பல் மூடர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அம்பேத்கர் இஸ்லாத்தை தழுவாததற்கு காரணம் அவர் அந்த மதம் இந்தியாவில் தோன்றவில்லை, அது அந்நிய மதம், அதனால் அவர் அதை ஏற்கவில்லை. அவர் கிறிஸ்தவத்தை ஏற்காததற்கு காரணம் அது இந்தியாவில் தோன்றவில்லை, அது அந்நிய நாட்டில் தோன்றியது, அது விதேசி மதம், அது சுதேசி மதம் இல்லை, எனவே கிறிஸ்தவத்தை ஏற்கவில்லை. அம்பேத்கர் இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவராக இருந்தார், இந்து மதத்தை நேசித்தார். அதனால்தான் இந்து மதத்தின் ஒரு கிளையாக இருக்கிற கருதப்படுகிற பௌத்தத்தை, இந்தியாவில் தோன்றிய பௌத்தத்தை தழுவினார். ஆனா முட்டாள்களே, மூடர்களே, அம்பேத்கர் எழுத்துக்களை படித்து பாருங்கள். அவர் எழுதிய ரிடல்ஸ் ஆஃப் இந்துயிசம், இந்துத்துவத்தின் புதிர்கள், இந்துத்துவத்தின் புதிர்கள்
என்கிற நூலை படித்து பாருங்கள். ராமன் கிருஷ்ணன் லீலைகள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலை படித்து பாருங்கள். அவர் ஏதோ மாநாட்டில் பேசிய பேச்சை படித்து பாருங்கள். அவர் பௌத்தம் தழுவிய பிறகு அதே 1956 அடுத்த நாளே அக்டோபர் 15ஆம் நாள் ஒரு இடத்திலே அவர் பேசிய பேச்சை படித்து பாருங்கள். ஏதோ மாநாட்டில் அவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை படித்து பாருங்கள். அதைவிட பௌத்தம் ஏற்ற நாள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய துணைவியார் சவிதா அம்மையார் உங்களுக்கு தெரியும், பிறப்பால் பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர். புரட்சியாளர் அம்பேத்கரின் முதல் மனைவி இறந்த பிறகு தனியாகவே நீண்ட காலம் வாழ்ந்தார், உழைத்தார், படித்தார், எழுதினார். அவருக்கு டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், தூக்கம் இல்லாததால், போதிய ஓய்வு இல்லாததால் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவருக்கு சேவை செய்த செவிலியர் நர்ஸ் சவிதா அம்மையார் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது அன்பு கொண்டு அவர் தன்னந்தனியாய் இப்படி உழலுவதைக் கண்டு வேதனைப்பட்டு அவருக்கு துணையாய் இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்து அதன் அடிப்படையில் சவிதா அம்மையாரை இரண்டாம் துணைவியாக புரட்சியாளர் அம்பேத்கர் உலகறிய ஏற்றுக்கொண்டார். அப்படி பார்ப்பன சமூகத்திலே பிறந்த சவிதா அம்மையார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கியவர். அதன் அடிப்படையில் பௌத்தத்தை ஏற்பதாக முடிவெடுத்த போது அவரும் பௌத்தத்தை தழுவினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அவருடைய அருமை துணைவியார் சவிதா அம்மையாரும் அவரோடு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான மக்கள், சில ஏடுகளில் 10 லட்சம் என்று எழுதுகிறார்கள், சில ஏடுகளில் 7 லட்சம் என்று எழுதியிருக்கிறார்கள், சில ஏடுகளில் 6 லட்சம் என்று எழுதுகிறார்கள், சில ஏடுகளில் 3 லட்சம் என்று கூட எழுதுகிறார்கள். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள். சரியான தகவல், முதல் நாள் 6 லட்சம் பேரும், இரண்டாம் நாள் 3.5 லட்சம் பேரும் ஆக 2 நாள் பௌத்தம் தழுவுகிற நிகழ்வுகளில் புரட்சியாளர் அம்பேத்கர் பங்கேற்கிறார். முதல் நாள் நாக்பூரிலே நடக்கிறது. நாக்பூர் அந்த இடத்தை ஏன் தேர்வு செய்தீர்கள் என்று எல்லோரும் அப்போதே கேட்கிறார்கள். அங்கு RSS இயக்கத்தினுடைய தலைமையகம் இருக்கிறது. RSSக்கு எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் இந்த இடத்திலே நீங்கள் ஏற்பாடு செய்தீர்களா என்று கேட்கிறார்கள். எவ்வளவு பெரிய பக்குவமான முதிர்ச்சியான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காழ்ப்புணர்ச்சி கொண்டவர் அல்ல, வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர் அல்ல, அறிவீனமாக பேசக்கூடியவர் அல்ல, அறவே காட்டுத்தனமாக உளரக்கூடியவர் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார், RSS இங்கே இயக்கம் வைத்திருப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை, தலைமையகம் இருப்பதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. நான் நாக்பூரை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் எங்கள் முன்னோர் நாகர்கள் இந்த மண்ணில் தான் கோலோச்சி இருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். இங்கே நாகர்கள் தான் பௌத்தர்கள், நாகர்கள் தான் பௌத்தர்கள். அங்கு ஓடுகிற நதிக்கரையிலே குடியிருந்தவர்கள், பௌத்தத்தை பரப்பியவர்கள், பௌத்தத்தின் இந்திய அளவிலான தலைமையகமாக அங்கே இருந்து செயல்பட்டவர்கள். அவர்கள் வாழ்ந்த இடம், பௌத்தம் பரவிய இடம், பரப்ப பெற்ற தலைமை இடம். அந்த நாகர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைய தமிழர்கள் தான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர், திராவிடர்கள் தான் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், நாகர்கள் தான் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அந்த திராவிடர்கள் தான் தமிழர்கள் என்கிற கருத்தை கொண்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி என்றால் இந்தியா முழுவதும் மும்பை நாக்பூர் வரையிலும் இமயம் வரையிலும் திராவிடர்கள் என்கிற நாகர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் வடகிழக்கு மாநிலங்களில் நாகாலாந்து என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது. அதனால்தான் கன்னியாகுமரியிலே நாகர்கோயில் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. வடக்கே நாகாலாந்து, தெற்கே நாகர்கோயில், மையத்திலே மும்பையில் நாக்பூர். நான் நாகர் வம்சத்தை சார்ந்தவர் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். நான் ஒரு கூட்டத்திலே சொன்னேன், அவர் ஆரியர் அல்ல, அதனால் அவர் பார்ப்பனர் அல்ல. அப்படி பார்த்தால்
ஆரியர் அல்லாத ஒரு இனம் என்றால் இந்திய மண்ணில் பூர்வீக இனமாக வாழ்ந்தது திராவிட இனம்தான். எனவே அம்பேத்கரும் திராவிடர் தான், அவரும் நாகர் தான் என்று ஒரு நிகழ்விலே நான் குறிப்பிட்டேன். சில மூடர்கள் இந்த கருத்தை விமர்சிக்கலாம். அவர் ஆரியர் அல்ல என்பது வரலாற்று உண்மை. இந்த மண்ணில் இரண்டே இனம்தான், மரபினம். ஒன்று ஆரிய இனம், இன்னொன்று திராவிட இனம். அந்த திராவிட இனம் தான் நாகர் இனம். அந்த நாகர் இனம் தான் பௌத்த சமூகமாக வாழ்ந்தது. அவர்கள் தலைமையிடம் தான் நாக்பூர். அந்த நாக்பூரிலே தான் பல லட்சக்கணக்கானவரோடு பௌத்தத்தை ஏற்றார். பௌத்தத்தை ஏற்கும் போது அவர் ஏற்ற உறுதிமொழி, முட்டாள்களே, மூடர்களே, அற்பர்களே, சமூக பதற்றத்தை உருவாக்குகிற சங் பரிவார் கும்பலே, அம்பேத்கரை இந்து மத தலைவர் என்று திட்டமிட்டு அவதூறு பரப்பும், அவருடைய நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் அற்பர்களே, இந்த உறுதிமொழியை கேளுங்கள். அவர் பௌத்தத்தை ஏற்ற போது தன்னுடைய அருமை துறவியார் சவிதா அம்மையாரோடும் லட்சக்கணக்கான மக்களோடும் அவர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழி. அம்பேத்கரின் 22 உறுதிமொழிகள். அக்டோபர் 14, 1956 அன்று நாக்பூரில் பௌத்தத்தை தழுவிய போது அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகள். முதல் உறுதிமொழி. நீங்கள் யாரும் திருப்பிச் சொல்வதற்காக நான் சொல்லவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். கேளுங்கள், நன்றாக கேளுங்கள். நம்முடைய கட்சியிலும் கொட்டை போட்டுக் கொள்கிறவர்கள், பட்டை போட்டுக் கொள்கிறவர்கள், நாளை போட்டுக் கொள்கிறவர்கள், அது உங்கள் நம்பிக்கை. நான் அதில் தலையிடுவதில்லை, அது வேறு. ஆனால் நாம் அம்பேத்கரியவாதிகள். அம்பேத்கர் உண்மையிலேயே எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். அம்பேத்கருடைய உறுதிமொழி, முதல் உறுதிமொழியே, 22 உறுதிமொழிகளில் முதல் உறுதிமொழியே, பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்றையும் கடவுளாக கருதி வணங்க மாட்டேன். அம்பேத்கருக்கு பட்டை நாமம், பட்டை அடித்த அந்த மோடன் என்ன பதில் சொல்ல போகிறான்? அந்த அற்பன் என்ன விடை சொல்ல போகிறான்? அவர் பௌத்தத்தை ஏற்கும் போது சொன்ன முதல் உறுதிமொழி, பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்றையும் கடவுளாக கருதி வணங்க மாட்டேன். இரண்டாவது முக்கியம், காந்தியடிகளுக்கு சவாலாக புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார். அந்த காந்தியடிகள் மூச்சுக்கு 300 முறை அரே ராம், அரே ராம், அரே ராம் என்று சொன்னவர். அந்த உறுதிமொழி, ராமன், கிருஷ்ணன் இரண்டும் இறைவனின் அவதாரம் என எண்ணி வணங்க மாட்டேன். அதாவது ராமன் பிறந்தான் என்று அவர் சொல்லுகிறார்கள். அவன் மனிதனாக பிறந்தான். கிருஷ்ணன் கோகுலத்திலே பிறந்தான், மனிதனாக பிறந்தான். ஆனால் அந்த புராணம் என்ன சொல்லுகிறது என்றால், ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லுகிறது. அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குதல் என்று பொருள். அவதாரம் என்ற சொல்லுக்கு பொருள். ராம அவதாரம் என்றால் ராமனாக மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து வந்தார். அதாவது ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தார் என்று பொருள் அல்ல. அவதாரம் என்பது கருவறையில் இருந்து பிறக்கக்கூடிய ஒன்று அல்ல. வானத்திலிருந்து மேலிருந்து பூமிக்கு இறங்குகிற செயலுக்கு பெயர் அவதாரம். ஆக ராமன், கிருஷ்ணன் இந்த இரண்டையும் இறைவனின் அவதாரம் என எண்ணி வணங்க மாட்டேன். முதல்ல 5 பேர் மேல அடி போடுறார். சிவன், பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் ராமன், கிருஷ்ணன். மூணாவது கணபதி, விநாயகர். கணபதி, கௌரி மற்றும் இந்து தேவதைகளை தெய்வங்களாக ஏற்று வணங்க மாட்டேன். அம்பேத்கருக்கு பட்டை போட்ட மூடனே, குங்குமம் வைத்த மூடனே, கணபதி, கௌரி, இந்து தேவதைகளை தெய்வங்களாக ஏற்று வணங்க மாட்டேன். கடவுள் பிறந்ததாகவோ அவதாரம் எடுத்ததாகவோ நம்ப மாட்டேன். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர். பெரியார் கடவுள் இல்லைன்னா, அம்பேத்கர் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுள் பிறந்ததாகவோ அவதாரம் எடுத்ததாகவோ நம்ப மாட்டேன். கடவுளே இயேசு பெருமான் கடவுளா இருந்தாரு, கடவுள் தான் கடவுளின் குழந்தையா பிறந்தார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இயேசு மதத்தில் இருக்கு. ராமனும் கிருஷ்ணனும் கடவுள் தான், மகாவிஷ்ணு தான் அவதாரமா, மனித அவதாரமா வந்தாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இவர் என்ன சொல்றாரு? கடவுள் பிறந்ததாகவோ, ஒருவேளை கடவுள் இருந்தா அவருக்கு பிறப்பு இருக்க முடியாது. இப்ப முருகன் பிறந்தார் நம்ம சொல்றோம். சிவனுக்கும் பார்வதிக்கும் முருக கடவுள் பிறந்தார் ஒரு கதை இருக்கு. அப்ப கடவுள் என்றால் கடவுள் பிறந்ததா இருக்க முடியாதுங்கிறார் அம்பேத்கர். கடவுளா இருந்தா அவன் பிறக்க முடியாது, அவனுக்கு அப்பா அம்மா இருக்க முடியாது, ஒரு தாயின் கருவில் இருந்து அவன் உருவாக முடியாது. அப்படி நான் நம்ப மாட்டேங்கிறார். இது அம்பேத்கருடைய நம்பிக்கை. கடவுள் பிறந்ததாகவோ அவதாரம் எடுத்ததாகவோ நம்ப மாட்டேன்.
மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான் புத்தர் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை எதிர்த்து முறியடிப்பேன். அவருடைய 65வது வயதில் அவர் பேசுறார். என்ன சொல்றாரு? மகாயானம் ஒரு பிரிவு இருக்கு பௌத்தத்துல. நாம எல்லாம் மட்டையா பௌத்தம் சொல்லிட்டு தெரியும். பௌத்தத்துல பல பிரிவு இருக்கு. காலப்போக்கில் அது மாறி போச்சு. அதுல மகாயானம் அப்படின்னா மகான்னா பெரியன்னு அர்த்தம். மகாயானம்னா பெரிய பாதை அப்படின்னு அர்த்தம். பெரும்பாதை அப்படின்னு அர்த்தம். பெருங்குடி மக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருங்குடி மக்களுக்கான பாதை மகாயானம். அந்த பௌத்தத்தை அவங்க அப்படி சொல்றாங்க. அந்த மகாயானம் என்ன சொல்லுதுன்னா, கௌதம புத்தர் இந்த மண்ணில தோன்றினாரு. அவர் மிகப்பெரிய மாமனிதரா வாழ்ந்து மறைந்தாரு. அவர் வேறு யாரும் இல்லை. அப்படி மனுஷன்லாம் வாழ முடியாது. மகாவிஷ்ணு தான் கௌதம புத்தரா அவதாரம் எடுத்தார். 10 அவதாரங்கள்ல அவரை ஒரு அவதாரமாக சேர்த்தார்கள். அதை சொல்லுகிற பௌத்த பிரிவு மகாயானம். ஈனயானம்னா எளிய மக்கள் பின்பற்றக்கூடியது. மகாயானத்தில் நிறைய பிராமணர்கள் ஆதிக்கம் இருந்துச்சு. பிராமணர்களே பௌத்த பிக்குகளா மாறினாங்க. அவர்கள் கோல வச்சாங்க. எந்த ஒரு கருத்து உருவானாலும் அதுல பிராமணர்கள் போய் உட்கார்ந்துவாங்க. எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாகினாலும் அதுல போய் அவங்க உட்கார்ந்துவாங்க. எந்த ஒரு அரசாங்கம் உருவானாலும் நீ கீழே இறங்கி வேலை செஞ்சு ஓட்டு போட்டு அரசை தேர்ந்தெடுப்ப. அவன் வேலையே செய்யாம முதலமைச்சருக்கோ அல்லது பிரதமருக்கோ பக்கத்துல வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய உட்கார்ந்துருவோம். அப்படித்தான் அரசர்களுக்கும் இருந்தார். அப்படி அவர்கள் கோலோச்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான் புத்தர் என்கிற விஷமத்தனமான பிரச்சாரத்தை எதிர்த்து முறியடிப்பேன். இது ஒரு உறுதிமொழி. இறப்பு நிகழ்ச்சியில் இந்து மத சடங்குகளை செய்ய மாட்டேன். புத்தரின் போதனைகளையும் நெறிகளையும் மீற மாட்டேன். பார்ப்பனர்களின் எந்த ஒரு ஆச்சார செயலையும் அனுமதிக்க மாட்டேன். இதெல்லாம் எந்த பார்ப்பனருக்கு தெரியும்? பார்ப்பனர்களின் எந்த ஒரு ஆச்சார செயலையும் அனுமதிக்க மாட்டேன். பெரியார் தான் பாப்பானர் எதிர்த்தாரு, பார்ப்பனர்களுக்கு எதிரி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள. புரட்சியாளர் அம்பேத்கர் உறுதிமொழி ஏற்கும் போதே சொல்லுகிறார், பார்ப்பனர்களின் எந்த ஒரு ஆச்சார செயலையும் அனுமதிக்க மாட்டேன். மானுட சமத்துவத்தை நம்புவேன். பரப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது. ஈக்வாலிட்டி, சமத்துவம் தான். எல்லோரும் சமம், பிறப்பால் சமம். அதை நம்புவேன். சமத்துவத்தை நிலைநிறுத்த முழு மூச்சாக பாடுபடுவேன். சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக முழு மூச்சாக பாடுபடுவேன். புத்தரின் 8 வழி நெறிகளை நம்பிக்கையோடு பின்பற்றுவேன். புத்தரின் 10 தம்ம போதனைகளை ஏற்று செயல்படுவேன். அவர் 5 சீலங்கள் பஞ்சசீலம் சொல்லியிருக்காரு. 8 எண்ம கட்டளைகள் 8 கட்டளைகளை சொல்லியிருக்கிறாரு. 10 தம்ம போதனைகளை சொல்லியிருக்கிறார். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்டி பாதுகாத்து வாழ வைப்பேன். எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன்னு அர்த்தம். பொய் பேச மாட்டேன். களவு செய்ய மாட்டேன். உடல் இன்பத்துக்காக தவறுகள் இழைக்க மாட்டேன். மது அருந்த மாட்டேன். புத்தரின் அன்பு, அறிவு, பரிவு ஆகிய உயரிய நெறிகளின் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வேன். அன்பு, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். எல்லா உயிர்களின் மீதும் பரிவு காட்ட வேண்டும். இந்த அன்பும் பரிவும் எங்கிருந்து வரும்னா அறிவு இருந்தாதான் வரும். அறிவில்லாத அன்பும் வராது, பரிவும் வராது. அதனால அம்பேத்கர் சொல்கிறார், புத்தரின் அன்பு, அறிவு, பரிவு ஆகிய உயரிய நெறிகளின் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வேன். மனித நேயத்துக்கு முரணான, சமத்துவம் இல்லாத, கேடுகட்ட, நல்லா கவனிக்கணும் தோழர்களே, சன்பரிவார் கும்பலே, மூடர்களே, அற்பர்களே, 19வது உறுதிமொழியை காது கொடுத்து கேளுங்கள், செவிமடுத்து கேளுங்கள், மனதை திறந்து வைத்து கேளுங்கள். ஏற்கனவே உங்கள் உள்ளத்தில் நிரப்பி வைத்திருக்கிற மூட கருத்துக்களை தூக்கி எறிந்துவிட்டு வெறுமையாக்கி கேளுங்கள், வெற்றிடமாக்கி கேளுங்கள். 19வது இடத்தில் அவர் சொல்லுகிறார், மனித நேயத்துக்கு முரணான, ஹியூமனிட்டிக்கு எதிரான, சமத்துவம் இல்லாத, கேடுகட்ட இந்து மதத்தை விட்டொழித்து இன்று முதல் மேன்மைமிகு பௌத்தத்தை தழுவிக் கொள்கிறேன். நானா சொல்றேன், என்னுடைய கருத்தா இது. அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய உனக்கு இது செருப்படி மாதிரி இல்லையா? செவலில் விடுகிற அறை இல்லையா? ஏ மூடனே, அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட 19வது உறுதிமொழியை படித்துப்பா. அதன் பிறகாவது இந்த மதத்துக்குள்ளே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்.
தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆரிய சமாஜம் அமைத்ததே இந்து மதத்தில் இருக்கிற இந்த கேடுகளை சீர்திருத்துவதற்காகத்தானே. நீ ஏன் தயானந்த சரஸ்வதியை உன் கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொள்ளவில்லை? கோல்வாக்கரை ஏற்றுக்கொண்டாய், ஏன் ஹெக்கேவரை ஏற்றுக்கொண்டாய்? தயானந்த சரஸ்வதியின் கருத்துக்களிலே நமக்கு முரண்பாடு இருக்கிறது வேறு. அவர் ஆரிய சமாஜம் உருவாக்கினார். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் என்கிற அமைப்பை உருவாக்கினார். ஏன் நீ ராஜாராம் மோகன் ராயை பற்றி மேடையில் பேசுவதில்லை? மோகன் பகவத் அவர்களை பார்த்து கேட்கிறேன், RSS தொண்டர்களை பார்த்து கேட்கிறேன், மத வெறியர்களை பார்த்து கேட்கிறேன். நீ என்றைக்காவது மேடையிலே RSS தொண்டர்கள் பயிற்சி பெற்றறையிலே என்றைக்காவது தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் ஆரிய சமாஜத்தை பற்றி பேசியதுண்டா? ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் பிரம்ம சமாஜத்தை பற்றி பேசியதுண்டா? அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி அண்மையிலே காலமானாரே சுவாமி அக்னிவேஷ், அவரை பற்றி பேசியதுண்டா? இந்து மதத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக போராடிய ஐயா வைகுண்ட சுவாமிகளை பற்றி நீ மேடையில் பேசியதுண்டா? சமத்துவத்திற்காக போதனைகளை தந்த ஸ்ரீ நாராயண குருவை பற்றி நீ மேடையில் பேசியதுண்டா? நீ யாரை பேசுகிறாய்? வெறுப்பு அரசியலை விதைத்த கோல்வாக்கரை பேசுகிறாய். பிரிட்டிஷ்காரிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு தப்பி பிழைத்த வீர சவார்கரை, கோழை சவார்கரை வீர சவார்கர் என்கிறார். அவர்களை பற்றி பேசுகிறார். 19வது உறுதிமொழியை சொல்லுகிறார், இந்த மதம் மனிதநேயம் இல்லாத மதம், சமத்துவம் இல்லாத மதம். சீர்திருத்துங்கள். உங்கள் மதம் மக்களிடத்தில் பரவ வேண்டுமானால் மனிதநேயம் உள்ள மதமாக மாற்றுங்கள். இந்த மதம் உலகம் முழுவதும் பரவ வேண்டுமானால் சமத்துவம் உள்ள மதமாக மாற்றுங்கள். சாதியை ஒழிப்போம் என்று சொல்லுங்கள். எங்களை எல்லாம் எல்லா கோவில்களிலும் வழிபாடு செய்ய அனுமதியுங்கள், பூஜை செய்ய அனுமதியுங்கள், பூஜாரியாக வேலை செய்ய அனுமதியுங்கள். அதையெல்லாம் ஏன் தடுத்து வைத்திருக்கிறார்? ஏன் சம்பரோட்சம் செய்கிறார்? தீர்ப்பு கிடைக்கிறார். சமத்துவம் இல்லையே, மனிதநேயம் இல்லையே, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றனவே, பெண்களுக்கு இங்கே எந்த உரிமைகளும் இந்த சனாதன தர்மத்தில் இல்லையே. அப்படி என்றால் நீ பேச வேண்டிய அரசியல் என்ன? இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டுமானால் மனிதநேயத்தை பேசு, சமத்துவத்தை பேசு. இந்து மதம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது என்கிறார். வரலாற்றில் பழமையானது என்கிறார், பெருமை மிக்கது என்கிறார், தொன்மை மிகுந்தது என்கிறார். சரி, ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் இந்த நாட்டில் இருப்பதை போல இன்னொரு நாட்டில் இந்து மதம் இல்லை? இதை போல ஒரு இந்த மதத்தை பெரும்பான்மையாக கடைபிடிக்கக்கூடிய இன்னொரு நாடு உலகத்தில் தோன்றவில்லை. உனக்கு பின்னால் தோன்றிய மதம் வெறும் 1400 ஆண்டு கால மதம் இஸ்லாம். இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறி இருக்கின்றன. இஸ்லாத்தை மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? கிறிஸ்தவத்தை ஐரோப்பிய நாடுகள் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கின்றன, கிறிஸ்தவ அரசுகளாக இருக்கின்றன. எப்படி உருவானது? பௌத்தம் தெற்காசிய நாடுகளில் ஏராளமான நாடுகள் பௌத்த நாடுகளாக இருக்கின்றன. சீனா பௌத்த நாடு, இலங்கை பௌத்த நாடு, மியான்மர் பௌத்த நாடு, தாய்லாந்து பௌத்த நாடு, சிங்கப்பூர் பௌத்த நாடு, ஜப்பான் பௌத்த நாடு. ஏன் இந்தியாவை போல இன்னொரு நாடு இல்லை இந்து நாடு என்று நீ சொல்லுவதற்கு? இந்துக்கள் பெரும்பான்மையாக அதை இந்து மதத்தை பின்பற்றுவதற்கு உலக மக்கள் ஏன் தயாராக இல்லை? சவுதி அரேபியாவிலே தோன்றிய இஸ்லாத்தை தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருக்கிறவன் பின்பற்றுகிறான், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவன் பின்பற்றுகிறான். இந்திய மண்ணில் எல்லோருக்கும் முன்பு தோன்றிய இந்து மதத்தை ஏன் ஒரு அரபு நாட்டிலே இருப்பவன் பின்பற்றவில்லை, ஐரோப்பிய நாட்டிலே இருப்பவன் பின்பற்றவில்லை? இங்கிருந்து மைக்ரேட் ஆனவன் அங்கே இந்துவாக இருப்பான். 1-2 பேர் உங்களின் வித்தைகளில் மயங்கி சில பேர் மாறி இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு தேசம் இந்தியாவை தாண்டி காட்ட முடியுமா? ஏன் இல்லை? காரணம் மனிதநேயம் இல்லை, காரணம் சமத்துவம் இல்லை. அதனால் 19வது உறுதிமொழியிலே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், மனிதநேயத்திற்கு முரணான, சமத்துவம் இல்லாத, கேடுகட்ட இந்து மதத்தை விட்டொழித்து இன்று முதல் மேன்மை மிகு பௌத்தத்தை தழுவிக் கொள்கிறேன். 20வது புத்தரும் அவர் தம்மமும் உண்மையான மார்க்கம் என்று உறுதியாக ஏற்கிறேன். இன்று மறுவாழ்வு பெற்றதாக நம்புகிறேன். இதுவரையும் வாழ்ந்ததெல்லாம் செத்து போன வாழ்க்கை. 65 ஆண்டுகளில் 1956 அக்டோபர் 14ஆம் தேதிக்கு முன்பு வரை வாழ்ந்த வாழ்க்கை வேறு. அது நான் இல்லை. இந்த நாளில் இருந்து அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து 1956 இருந்து
நான் புதிய வாழ்க்கையை பெறுகிறேன், மறுவாழ்வு பெறுகிறேன். அம்பேத்கர் சொல்கிறார், இன்று மறுவாழ்வு பெற்றதாக நம்புகிறேன். புத்தரின் கொள்கை கோட்பாட்டுக்கு ஏற்ப இன்று முதல் செயல்படுவேன். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட 22 உறுதிமொழி. நாங்கள் ஏன் ஆத்திரப்படுகிறோம்? நீ திருமாவளவனுக்கு எதிராக அவதூறு பரப்பி விட்டு போ, அது ஒன்றும் என்னை அசைத்து விடாது. அதை நான் பொருட்படுத்தக்கூடியவன் இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே. புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதே, அந்த மக்களை அமைப்பாக்குவதே, தலைவர்களை உருவாக்குவதே என் பணி. உங்கள் அவதூறுகளை நான் ஒருபோதும் பொருட்படுத்தப் போவதில்லை. ஆனால் பெரியார், அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்துவது, காவிமயப்படுத்துவது, திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர், அவர் எப்படி இந்துவாக அடையாளப்படுத்த முடியும்? இந்து மதத்திலே பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிறதா? சொல்லுங்க. இந்துத்துவத்தின் கொள்கைகளிலே பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பிரகடனப்படுத்துங்கள். கடந்த காலங்களில் எப்படியாவது இருந்துவிட்டு போகட்டும், புதிதாக சொல்லுங்கள். கடந்த காலத்தில் இருந்த பௌத்தம் எப்படியாவது போகட்டும், புதிய பௌத்தம் நான் சொல்லுகிறேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா சொல்ல வந்தார் அல்லவா, சொன்னார் அல்லவா? அதை போல நீங்கள் நவ இந்துத்துவ சொல்லுங்க. இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவம் என்பது வேறு. இந்துயிசம் என்பது இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களின் கருத்தியல். இந்துத்துவா என்பது ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட சங் பரிவார்களின் அரசியல் விளையாட்டு. அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக, பார்ப்பனர்களை தற்காத்துக் கொள்வதற்காக எல்லா சாதி இந்துக்களையும் ஒரே வளையத்திற்குள் கொண்டு வருவது, இந்து தேசியவாதத்தை இந்தியாவில் கட்டமைப்பதற்கு, முஸ்லிம் கிறிஸ்தவர்களை எதிர்த்து ஆட்சி அதிகாரத்தை இங்கே கட்டமைப்பதற்கு அவர்கள் உருவாக்கிய ஒரு புதிய கோட்பாடு இந்துத்துவா. இந்துத்துவா என்பதற்கும் இந்து இசம் என்பதற்கும், அல்லது இந்துத்துவா என்பதற்கும் இந்து தர்மம் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. இந்து தர்மத்திலே உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அது வேறு. சிவன் மீது நம்பிக்கை, மகாவிஷ்ணு மீது நம்பிக்கை, பிரம்மனின் மீது நம்பிக்கை, சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை, வர்ணாசிரமத்தின் மீது நம்பிக்கை, இதுவெல்லாம் இந்து இசம். இது விவாதத்திற்குரியது. அது உடன்பாடு உள்ளது எவ்வளவு, முரண்பாடு உள்ளது எவ்வளவு என்பது வேறுபாடு, அது வேறு. ஆனால் இந்துத்துவா என்பது பார்ப்பனர்களின் பாதுகாப்புக்காக சத்திரியர்களை, வைசியர்களை, சூத்திரர்களை இந்து என்கிற பெயரால் பாகுபாடுகளுக்கு இடையிலேயே மதத்தின் பெயரால் ஒருங்கிணைத்து இந்து தேசியவாதத்தை இந்திய அளவிலே கட்டமைத்து இந்தியாவின் பெயரை மாற்றிவிட்டு முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் பிற மதத்தை சார்ந்தவர்களையும் அச்சுறுத்தி கர்வாப்சி மூலமாக அவர்களை எல்லாம் இந்துக்களாக மாற்றுவது, இதுவெல்லாம் தான் இந்துத்துவம். இவன் சிவனுக்காக பிரம்மனுக்காக வேலை செய்யவில்லை. இந்துக்களின் கல்விக்காக இந்துத்துவா பயன்படவில்லை. இந்து சமூகத்தில் உள்ள வறுமையை ஒழிப்பதற்காக இந்துத்துவா இல்லை. கடவுள் நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக இந்துத்துவா இல்லை. அந்த கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக இந்துத்துவா இல்லை. அரசியலில் விநாயகரை கொண்டு வருகிறான். உண்மையிலேயே இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? நீ அரசியலை காங்கிரசுக்கு எதிராக, கம்யூனிஸ்டுக்கு எதிராக களத்தில் போய் அவன் என்ன சொல்றானோ அதுக்கு எதிராக செய்யும் சொல்லலாம். அவர்கள் யாரும் விநாயகர் சதுர்த்தியை ஒரு உத்தியாக கையாளவில்லை. இவர்கள் இந்து கடவுள்களை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். அதனால் இந்து மதம் விமர்சனத்திற்குள்ளாகிறது. அம்பேத்கரை நீ இந்துத்துவவாதியாக மாற்ற முயற்சிப்பதால் நாம் இதை பேசுகிறோம். இல்லை என்றால் இதை பேச வேண்டியதில்லை, இதை சொல்ல வேண்டியதில்லை. இதுவரை நான் எந்த கூட்டத்திலும் இந்த 22 உறுதிமொழிகளை படித்து காட்டியதில்லை. நான் படித்திருக்கிறேன், அவ்வளவுதான். பொதுக்கூட்டங்களில், மேடைகளில் நான் படித்து காட்டியதில்லை. இன்றைக்கு படித்து காட்ட வேண்டிய தேவை. 19வது உறுதிமொழியில் அவர் சொல்லுகிறார், மனிதநேயம் இல்லாத, சமத்துவம் இல்லாத, கேடுகட்ட இந்து மதத்தை விட்டொழித்து மேன்மை மிகு பௌத்தத்தை ஏற்கிறேன் என்றவர் அவர் உறுதிமொழியாக ஏற்பதை இன்றைக்கு நாம் படித்து காட்ட வேண்டிய தேவை வருகிறது. உன்னை யார் அம்பேத்கருக்கு காவி சட்டை போட சொன்னது, பட்டை போட சொன்னது, குங்குமம் இட சொன்னது? அதை செய்தவன் ஒரு உதிரி. அவன் மக்கள் அமைப்பை வைத்து நடத்தக்கூடியவன் அல்ல. கைக்கூலி பெற்றுக் கொண்டு சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்துகிற கும்பல் ஏராளம் இருக்கிறது. அவர்களுக்கு மக்கள் இயக்கத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்களுக்கு எந்த ஊரிலும் கிளைகள் இருக்காது. யாரும் மக்கள் இருக்க மாட்டார்கள். பேனர் வைத்திருப்பார்கள். ஒரு ஆள் இருந்தா போதுங்க. சமூக ஊடகங்கள் சவுக்கு சங்கர் இன்றைக்கு உலகம் பூரா தெரியுறார். அவருக்கு இயக்கம் இருக்கிறதா?
கிடையாது. மாரிதாசன் ஒரு ஆள், அவங்க பேர்ல இன்னைக்கு தான் நான் உச்சரிக்கிறேன். ஒரே ஒரு ஆள் சமூக ஊடகத்தில், மக்கள் இயக்கம் கிடையாது. அப்படிதான் கும்பகோணத்தில் போஸ்டர் ஓட்டினாங்க. அவன் யாருன்னு தெரியல. அவன் அடிக்கடி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வரான். கொள்கை முரண் உள்ளவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு ஏன் மாலை போட வேண்டும்? யார் நீ? உனக்கும் அம்பேத்கர் கொள்கைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி நாங்கள் எழுப்ப மாட்டோமா? மற்றவர்களை தடுக்கிறோமா? நீ அம்பேத்கருக்கு காவித்துணி போர்த்துவாய், அம்பேத்கர் நெற்றியிலே பட்டை போடுவாய், அம்பேத்கர் நெற்றியிலே குங்குமம் விடுவாய், நீ வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவாய் என்றால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? எப்படி இதையெல்லாம் சகித்துக் கொள்ள முடியும்? இது வரலாற்று திரிவு இல்லையா? இந்த வரலாற்று திரிவை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நாங்கள் என்ன வெறும் பிழைப்புவாத அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்களா? விடுதலை சிறுத்தைகள் பிழைப்புவாதிகள் இல்லை. பதவி பரிசு பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் அல்ல. தேர்தல் வரும் போகும், பதவி இருக்கும் இல்லாமல் போகும். கடைசி வரையில் அம்பேத்கரின் பிள்ளைகளாக, பெரியாரின் பிள்ளைகளாக களமாடுவோம். இந்தியாவிலேயே மனுஸ்மிருதியை லட்சக்கணக்கான பிரதிகளை சீட்டு தேர்தல் களத்தில் நிற்கிற ஒரு கட்சி, மக்களுக்கு விநியோகம் செய்கிற துணிச்சலை பெற்ற இயக்கம் உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏன் அறியாமையில் செய்கிறோமா? விவரம் தெரியாமல் செய்கிறோமா? முட்டாள்தனமாக செய்கிறோமா? கொள்கையின் மீது கொண்டிருக்கிற பிடிப்பின் காரணமாக செய்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை புரிந்து கொண்டதன் காரணமாக செய்கிறோம். அறவோரு பையன் குடி வீர சவர்கர் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் ஒன்னா போட்டு போஸ்ட் அடிச்சு விட்டான். கைகூலி 100-200 கொடுத்தால் போஸ்ட் அடித்து விட்டுகிறார்கள். திருமாவளவனுக்கு எதிராக பேசு, நேரா பிஜேபி வரமாட்டான். இதுதான் சங் பரிவார்களின் சூழ்ச்சி. நேரடியாக சில வேலைகளை பிஜேபி செய்யாது. அரசியலுக்காக முகமூடி போட்டுக் கொண்டு சமத்துவம் பேசுவது போல் பேசுவார்கள். கட்சியில் தலித்துகளையும் சேர்த்துக் கொள்வார்கள், பதவியும் கொடுப்பார்கள். தலித் அமைப்புகளையும் சேர்த்துக் கொள்வார்கள், அமைச்சரவையும் சேர்த்துக் கொள்வார்கள், முஸ்லிம்களையும் வைத்துக் கொள்வார்கள். வேலூர்ல ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, இஸ்லாம் சமூகத்திற்கே வெட்கக்கேடு. அப்படி ஒருத்தன் இஸ்லாமின்னு சொல்லிட்டு திரிகிறான். உலகத்திலே இப்படி ஒரு பதர், இஸ்லாமிய சமூகத்தில் தோன்றிய பதர் அவன் எப்படி அந்த மதத்துக்குள்ள அந்த கட்சிக்குள்ள போய் இருக்க முடியும்? இதை விட ஒரு கேடுகட்ட பிழைப்பு வாரம் வேறு என்னவாக இருக்க முடியும்? அவன் ஒரு தனி ஆள். அப்படி ஒரு தனி அமைப்பு தான் கும்பகோணத்தில் 100 போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது. அவனுக்காக இந்த போராட்டத்தை நான் நடத்தவில்லை. அவன் இதோடு இருக்கணும். முதல்ல ஐயன் திருவள்ளுவருக்கு காவித்துணி போர்த்தினான், அப்புறம் பெரியாருக்கு காவி சாயம் பூசினான், அப்புறம் அண்ணாவுக்கு காவித்துணியை போர்த்தினான். இப்ப அம்பேத்கருக்கு காவி உடை உடுத்தி, பட்டை தீட்டி, குங்குமம் பொட்டு வைத்து போஸ்டர் ஒட்டுகிறார்கள். இது 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 கடந்து போகக்கூடிய சாதாரண ஒன்று அல்ல. எப்படி நான் தொடக்கத்தில் சொன்னேனோ, நபிகள் நாயகத்திற்கு எவனாவது உருவம் வரைந்தால் உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் கொந்தளித்து எழுவார்கள். அல்லாஹ்வுக்கு எவனாவது உருவம் வரைந்தால் இஸ்லாமியர்கள் கொந்தளித்து விடுவது மட்டுமல்ல, அவன் எவனோ அவனை அடையாளம் கண்டு அழித்தொழித்து விடுவார்கள். அனிலேஷன், உயிரோடு விடமாட்டான். அப்படி நாங்கள் எந்த வன்முறையும் தூண்டவில்லை. அப்படி நாங்கள் யார் மீதும் நெருப்பை கக்கவில்லை. ஆனால் உன் சேட்டையை கைவிட்டு விடு, அற்பத்தனமான விளையாட்டை கைவிட்டு விடு. அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டால் விடுதலை சிறுத்தைகளின் பாதை வேறாக இருக்கும், விடுதலை சிறுத்தைகளின் செயற்பாடு வேறாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.